பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய சிரசின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும்? எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமலே இருக்கிறதே. என்னுடைய காலம் செல்வதற்கு முன்பாக அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா, நிறைவேறாதா என்ற ஒரு கேள்விக்குறியோடு அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அளவும் நான் உங்களை விட்டு கொடுப்பதும் இல்லை, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 31:15 இவ்வாறாக சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். தாவீது என்கிற ஒரு பக்தன் அவன் தன் வேதனையை குறிப்பிடுகிறான். அவனுடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், சவுல் ராஜா தாவீதை கொல்வதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறார். ஆனால் அந்த முயற்சிகளில் அந்த ராஜா தோற்று போகிறான். எத்தனையோ முறை தோல்விகள் வந்த போதிலும் தாவீதின் ஜீவனை பாதுகாத்து கொண்டார் கர்த்தர். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய சிரசின் மேல் வைக்கப்பட்டிருந்த அபிஷேகம். அது மட்டுமில்லாமல் அவன் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து தேவனிடத்தில் பேசக்கூடியவனாய் இருந்தான். எத்தனையோ இடறல்கள், எத்தனையோ துன்பங்கள் வந்த போதிலும் கர்த்தர் அவனை பாதுகாத்து ரட்சித்தார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் பாடுகள், கஷ்டங்கள், தொல்லைகள், நெருக்கங்கள், வியாகுலங்கள் வந்து கொண்டிருக்கிறதா? என்னுடைய ஜீவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வந்து கொண்டிருக்கிறார்களாம். சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்த நேரம், தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுத்த கண்ணீர், இதற்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருப்பது கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபை. அந்த சுத்த கிருபை தான் இன்றைக்கு உங்களை வழிநடத்தி செல்லுகிறது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று பக்தன் எழுதி வைத்திருக்கிறான். நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அநேகர் மடிந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய ஜீவனை தந்து பாதுகாத்து வைத்திருக்கிறாரே என்றால் அவர் நம்மேல் வைத்த கிருபை. நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய சிரசின் மேல் வைக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறதுனால சத்ரு உங்களை வாரி கொண்டு போக முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் அளவும் நான் உன்னை புடமிடுவேன், நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், சொப்பனங்கள் நிறைவேறும் அளவும் அவர் உங்களை விட்டு விடுவதுமில்லை, உங்களை கை விடுவதுமில்லை. அவர் சொன்னதை செய்கிற நல்ல தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என் சிரசில் இருக்கிறது, என் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அவளுடைய சிரசின் மேலே இருக்கிறது, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக நிறைவேறனோடு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு நான் ஒரு தடையாக இருந்துவிடக்கூடாது. என்னை நீர் பரிசுத்தப்படுத்த
பயன்படுத்தி அந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய காலத்திற்கு முன்பாகவே அது நிறைவேறணும், அதை என் கண்கள் காணணும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் விடுதலையை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை தந்தீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காக நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, சத்துருக்கள் எங்களை நெருக்கும் போது எங்களை நீர் தப்புவிக்கக்கூடியவராய் நீர் வருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவீராக. அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாறட்டும், பொல்லாங்கனுடைய கிரியைகள் மாறட்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேற தேவன் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் வழிகளை ஸ்திரப்படுத்துங்கப்பா. நாங்கள் வழி விலகி போகாதபடிக்கு தேவன் எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.